புதுசா வந்து ஒரு ஜெயண்ட் பீட்டா பேர் வாங்கியிருக்கேன். எனக்காக வாங்கல. கன்டென்ட்‌க்காக வாங்கியிருக்கேன். ஸோ கன்டென்ட் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அத வந்து அப்படியே சேல் பண்ணிருவேன். ஒரு 1 1/2 2 வருஷம் முன்னாடி வந்து பீட்டா செல்லிங் ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சதே வந்து ஜெயண்ட் பேபீஸ்லேருந்து தான் ஆரம்பிச்சேன். ஸோ ஹோம்லேயே வந்து ஒரு ஜெயண்ட் பேர ப்ரீட் பண்ணி அது குட்டிங்கள வந்து ரைஸ் பண்ணி சேல் பண்ணியிருந்தேன். ஸோ ஜெயண்ட்ல வந்து ஓரளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கு. ஸோ ஜெயண்ட்னா என்ன? அதை எப்படி உருவாக்குனாங்க? நார்மல் ஃபைட்டருக்கும் ஜெயண்ட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு? என்ன சைஸ்ல இருந்தா அதை ஜெயண்ட் பீட்டான்னு சொல்லலாம்? அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஜெயண்ட் பற்றின நாலேஜ் வந்து நம்ம சும்மா ஆன்லைனில் தேடி வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அவதார், அயன்மேன்லாம் இருக்குது. ஸோ அந்த லைனேஜை வந்து எப்படி கொண்டு வந்தாங்கன்னு நீங்கள் ஆன்லைனில் தேடி கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி அவதார் பீட்டாவை கிரியேட் பண்ண முடியும்? அயன்மேன் கலரேஷனை எப்படி ப்ரீட் பண்ணி கொண்டு வர முடியும்? அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் தேடினீங்க அப்படின்னா சுத்தமாக கிடைக்காது. சரிங்களா? ஸோ அந்த ப்ரீடரோட நாலேஜை வச்சு தான் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வராங்க. ஸோ அதே தான் ஜெயண்ட் பீட்டாவும். ஸோ ஜெயண்ட் பீட்டா வந்து எப்படி நம்ம ப்ரீட் பண்ணி கொண்டு வரலாம்னு நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை நம்ம ஃபார்ம் கீப்பர்ஸ்கிட்டையும் கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக தெரியாது. சரிங்களா? ஸோ ஃபார்ம் கீப்பர்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற ப்ரீடர்ஸாக இருக்கட்டும், இது வரைக்கும் ஜெயண்ட்டை ப்ரீட் பண்ணி கரெக்டான சைஸில் இந்தியன் ப்ரீட் ஜெயண்ட் வந்து யாருமே சேல் பண்ணது கிடையாது. ஜெயண்ட்டோட பேபிஸ்ன்னு சேல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நான் என்னையும் தான் சொல்கிறேன். ஸோ ஜெயண்ட் பேபிஸ் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணியிருக்கேன். பட் அது ஜெயண்ட் சைஸ் வர்ற வரைக்கும் நான் வச்சுக்கல. பேபியாகவே நான் சேல் பண்ணிட்டேன். ஸோ ஜெயண்ட்டை பற்றி எனக்கே வந்து ஒரு ஐடியா இருக்குது. சரிங்களா? நானே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி இப்படி தான் ஜெயண்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அது சொல்கிறேன். அது கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். வந்து நான் அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷாப் கீப்பர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணக்காரங்க சொல்கிறது, அவங்களாம் என்ன ஐடியாவில் சொல்கிறாங்க அப்படின்றதுமே வந்து நான் சொல்கிறேன். ஏன் என்னோடய ப்ரெடிக்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு ரீசனுமே வந்து நான் சொல்கிறேன். ஸோ வந்து என்னோடய ப்ரெடிக்ஷனை பார்ப்போம். ஸோ ஒரு நீமோ கேண்டி பேர் எடுத்துப்போம். சரிங்களா? ஏதோ ஒரு நார்மல் நீமோ கேண்டி பேர் இல்லைனா ஒரு ஹாஃப் மூன்ஸ் அந்தளவுக்கு சைஸ் வராது. ப்ளக்கார்ட் கூட கம்பேர் பண்ணுறப்ப ஆஃப் மூன்ஸ் கொஞ்சம் நேச்சுரலாகவே வந்து சைஸ் கம்மி தான். ஸோ ப்ளக்கார்ட்ஸே எதனா ஒரு வெரைட்டி எடுத்துப்போம். சரிங்களா? நீமோ கேண்டியே எடுத்துப்போம். ஸோ அதை வந்து ப்ரீட் பண்ணுறோம். ஒரு 100 குட்டி தான் வந்திருக்கு. ஒரே ஒரு பேரில் 100 குட்டி வந்திருக்கு. அந்த 100ல் ஒரு 10 குட்டி மட்டும் வேகமாக வளரும். அதை வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 10 குட்டி டாமினேட் பண்ணி நல்லா வேகமாக வளரும். ஸோ அதை வந்து நம்ம சீக்கிரமாக பார்ட்டிஷன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து மற்ற நீமோ கேண்டிஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப, அதே பேட்சில் இருக்க கேண்டிஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆல்ஃபா அந்த 10 மட்டும் பெருசாக வரும். ஸோ இதே மாதிரி ஆல்ஃபாஸை மட்டும் நம்ம எடுத்து ஒரு 10 லைனேஜ் கொண்டு வரோம். இப்போ ஒரு பேட்சில் வந்து அந்த 10 வந்துருச்சு பெருசாக. அதையே வந்து திருப்பி நம்ம இன்ப்ரீட் பண்ணுறோம். அந்த பெருசாக இருக்கிறத ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த பேட்சில் அதோட கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ இதே மாதிரி அந்த லைனேஜை வந்து ஒரு 10 ஜென்ரேஷன் நம்ம தொடர்ந்து இன்ப்ரீட் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னா ஆல்ஃபாஸ் மட்டும் ப்ரீட் ஆகி அதில் பெரிய சைஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ போக போக வந்து சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஜெயண்ட்ன்ற ஒரு வெரைட்டியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு. ஸோ ஜெயண்ட் அப்படின்னா என்ன சைஸில் இருக்கும் அப்படின்னா ஒரு 7லேருந்து 10 சென்டிமீட்டர் டைலோட சேர்த்து சொல்கிறேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது டைலோட சேர்த்து ஒரு 8லேருந்து 10 சென்டிமீட்டர் அந்த அளவில் இருக்கும். மேல் சொல்கிறேன், ஃபீமேல் அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ சைஸ் வந்து கண்டிப்பாக 7 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும் ஜெயண்ட்னா. ஓகே, ஸோ ஆல்ஃபா லைனேஜாக எடுத்துகிட்டு வந்து ஜெயண்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி ஒரு நார்மல் பீட்டாவால் 7லேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் வளர முடியாதான்னு கேட்டிங்கன்னா வளரும். சரிங்களா? ஸோ பண்ணையில் வந்து பீட்டாஸ் வந்து ப்ரீட் பண்ணி குட்டிங்க ஒரு 1000 குட்டி 5 ஜோடியை வந்து ஒன்றா போடுறாங்க. 5 ஜோடினா எவ்வளோ வரும்? ஒரு 500 600 குட்டி வந்து வருது. சரிங்களா? அது தொட்டியில் இறக்கி விடுறாங்க அப்படின்னா அதில் ஒரே ஒரு ஃபாதரை மட்டும் விடுறாங்க. குட்டிங்களையும் ஃபாதரையும் வந்து பீட்டாஸில் ஒன்றா ரைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபாதரையும் குட்டிங்களையும் ஒன்றா ஒரு பண்ணை தொட்டியில் விட்டுட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த மேல் குட்டிங்க கூடயே வந்து வளர்ந்துகிட்டே வருமா. ஸோ ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து அதை தொட்டியிலேருந்து எடுக்கிறப்ப ஒரு 7லேருந்து 10 சென்டிமீட்டர் வரும். ஸோ ஜெயண்ட் சைஸுக்கு ஒரு நார்மல் பீட்டாவே வந்து பண்ணையில் ரீச் ஆகிடும் அந்த சைஸ். சரிங்களா? இல்லை இந்த கோல்டு ஃபிஷ்ஷு இல்லை இன்னும் எதனா ஒரு கார்ப் வெரைட்டிஸ்லாம் பீட்டாவில் தான் சர்வே ஆகிறது கஷ்டம் தான். டெட்ரா டேங்க்கு இல்லை கப்பி டேங்க்கில் வந்து பீட்டா எதனா ஒன்று தவறி விழுந்துருது, ஒரு பண்ணையிலே விழுந்துருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பண்ணையில் கப்பி டேங்க்கில் விழுந்துச்சுன்னா கப்பிலாம் வந்து பேபிஸ் குட்டி போடும். அந்த குட்டிங்களையும் வந்து பீட்டா சாப்பிட்டுட்ருக்கும். அதை தாண்டி பண்ணையில் வந்து தீவனம் போடுவாங்க. ஸோ அந்த கப்பி டேங்க்லேயே வந்து ஒரு 4லேருந்து 5 மாதம் தெரியாமல் விழுந்து அது டேங்க்குள்ளேயே இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இருக்குது 4 மாதம் கழித்து நம்ம அதை எடுக்கிறோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு 7லேருந்து 10 சென்டிமீட்டர் கண்டிப்பாக வந்து ரீச் ஆகிருக்கும். ஸோ ஒரு நார்மல் பீட்டா அதுக்கு தகுந்த இடம் இருக்குது, தகுந்த தீனி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சைஸ் வரும். அதே மாதிரி டைமும் எடுக்கும். சரிங்களா? ஒரு அடல்ட் வந்து 6 மாதத்தில் ரீச் ஆகிடும். பட் இந்த மெத்தட் பண்ணையில் இருக்க மீன்லாம் வந்து 7-8 சென்டிமீட்டர் ஒரு நார்மல் பீட்டா ரீச் ஆகணும்னா அது அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் கிட்டேயாச்சும் வந்து அதோட ஏஜ் வந்து ரீச் ஆகணும். ஸோ ஒரு ஏஜ்டு பீட்டா நார்மல் பீட்டாவே வந்து நம்ம கரெக்டான சைஸ் கொடுக்குறப்ப ஜெயண்ட் சைஸில் வந்து ரீச் ஆகிடுது. ஸோ தாயில் வந்து ஜெயண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி க்ரூம் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம தண்ணி கேன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 25 லிட்டர் தண்ணி கேனு அதை வந்து கட் பண்ணி தண்ணி கேன் தான் வைப்பாங்கன்னு கிடையாது, பெயிண்ட் வாலி அந்த மாதிரி வைப்பாங்க. சின்ன சைஸில் வைக்க மாட்டாங்க. ஸோ
ஸோ ஒரு தண்ணி கேனை கட் பண்ணால் எந்த அளவில் இருக்குமோ, ஒரு வாட்டர் வந்து அதில் ஒரு 15 லிட்டர் கிட்ட நம்ம நிரப்பலாம். ஒரு முக்கால்வாசி போடுறப்ப 15 லிட்டர் வாட்டர் வந்து நிரப்ப முடியும். ஸோ அந்தளவுக்கு 15 லிட்டர் வாட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு டேங்கை தான் ஜெயண்ட்டை வந்து க்ரூம் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ பண்ணையில் எப்பயுமே கம்மியான அளவு தான் இடம் கொடுப்பாங்க. அந்த 15 லிட்டர் ஒரு ஜெயண்ட்டுக்கு அப்படின்றது கம்மி. சரிங்களா? ஸோ ஜெயண்ட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறோம், எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறோமோ, ஸோ அந்த அளவுக்கு சைஸ் வரும். அதே ஜெயண்ட்டை தாயில் வந்து ஒரு சின்ன டேங்க்ல போடுறாங்க, ஒரு சின்ன பாட்டிலில் போடுறாங்க, 1 லிட்டரு இல்லை 1/2 லிட்டரு இருக்கிற ஒரு பாட்டிலில் போடுறாங்க அப்படின்னா ஸோ சைஸ் வராது. ஜெயண்ட்டுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் சைஸ் வரும். சரிங்களா? ஸோ அப்போ அது வந்து ஒரு நார்மல் பீட்டா கூட இருக்கலாம். ஸோ ஸ்பேஸ் கொடுத்து நல்லா தீனி போடுறப்ப நார்மல் பீட்டாவும் பண்ணையில் சைஸ் வருது அப்படின்றப்ப ஸோ இங்கேயும் வந்து ஒரு 15 லிட்டர் ஸ்பேஸ் கொடுத்து அவங்க வந்து நல்ல ஃபீட் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு சைஸ் வருது. மேபி வந்து வெறும் நார்மல் பீட்டாஸே வந்து நல்லா ஸ்பேஸ் கொடுத்து சைஸ் பண்ணுறது தான் ஜெயண்ட் அப்படின்னு இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஜெயண்ட்டில் வந்து உங்களுக்கு 2 விதமாக சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ஆல்ஃபாஸாக ப்ரீட் பண்ணி கொண்டு வர்றது, அது என்னோட ப்ரெடிக்ஷனு. இன்னொன்று வந்து எந்த ஒரு பீட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு சரியான ஸ்பேஸ் நல்ல தீவனம் கொடுக்குறப்ப அது வந்து சைஸ் வந்துடும். ஸோ 2 விதமாக சொல்லியிருக்கேன். ஆல்ஃபா டைப் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் தான், இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஏன் அது சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 2 வருஷம் முன்னாடி நான் ஜெயண்ட் பேர் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதோட ஏஜ் வந்து ஒரு 6லேருந்து 8 மாதம் அப்படி தான் இருக்கும். இப்போ நார்மல் பீட்டா வந்து சைஸ் வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து 1 வருஷமாச்சும் எடுக்கும். சரிங்களா? ஸோ யங் ஸ்டேஜ்லேயே வந்து எப்படி இந்த அளவுக்கு சைஸ் கொண்டு வராங்க அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் வந்து அந்த ஆல்ஃபா டைப்பை வந்து நான் யோசித்தேன். ஸோ அது யங் ஸ்டேஜ்ன்றதை நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த பேரண்ட்லேருந்து நான் 2 பேட்ச் எடுத்திருக்கேன். அந்த பேரண்ட் வந்து நான் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த பேரண்ட் இப்போ இருக்கிற பேரை பற்றி எனக்கு தெரியல, பட் இதுவும் யங்காக தான் தெரியுது. சரிங்களா? ஆனால் எக்ஸாக்டாக வந்து 6லேருந்து 8 மாதம் அந்த இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த பேரு. ஸோ 6லேருந்து 8 மாதத்தில் நார்மல் பீட்டாவை வந்து ஜெயண்ட் சைஸுக்கு கொண்டு வர முடியாது. அட்லீஸ்ட் 1 இயர் எடுக்கும். ஸோ 1 இயருக்குள்ளேயே ஒரு ஜெயண்ட் பேரை கொண்டு வராங்க அப்படின்னா அது எப்படி முடியும்? 6லேருந்து 8 மாதத்துக்குள்ளேயே வளர்க்குறாங்கன்னா இது என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்ச் எடுக்கிறோன்னா அது ஆல்ஃபாஸ் வரும். ஆல்ஃபாஸை தொடர்ந்து நம்ம ஜெனரேஷன் வழியாக கொண்டு வரோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து சைஸ் வரும். ஸோ இப்படி தான் வந்து ஜெயண்ட் கொண்டு வராங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அவங்க 25 லிட்டர் தண்ணி கேனில் போடுறப்ப எல்லாமே வந்து கண்டிப்பாக சைஸ் வந்திருக்காது. ஒரு 1000 மீனை வந்து தண்ணி கேனில் போடுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 300 400 தான் சைஸ் வந்திருக்கும். ஸோ ஒரு 600 வந்து நார்மல் பீட்டா வந்திருக்கும். நார்மல் பீட்டாக்கு ஒரு ப்ரைஸு, ஜெயண்ட்டுக்கு ஒரு ப்ரைஸை வச்சு தாயில் சேல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் என்னோட கான்செப்ட். சரிங்களா? இதுதான் இப்படி தான் நடக்குதுன்னெலாம் வந்து நான் கண்டிப்பாக சொல்லலை. எல்லாமே வந்து நான் ஃபார்ம் கீப்பர்ஸும் தாயிலேருந்து மீனை இறக்குவாங்க பார்த்தீங்களா, ஸோ இம்போர்ட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அவங்க எல்லாமே வந்து தாய் செல்லர்கிட்ட ஒரு லிங்க்கில் இருப்பாங்க. எல்லாரு கூடயுமே நான் கான்டாக்டில் இருக்க, டச்சில் இருப்பேன். போகிறப்பெல்லாம் 1 ஹவர் பேசிட்டு தான் வருவேன். ஸோ அவங்ககிட்ட இருந்து கெயின் பண்ணி நாலேஜ் வச்சு தான் நான் இதெல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். ஜெயண்ட்டை பற்றின இந்த கண்டென்ட் 100% கரெக்டாக இருக்குமான்றது எனக்கு தெரியலை. ஸோ உங்களுக்கு ஜெயண்ட்டை பற்றின ஐடியா எப்படி இருக்குது அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் எதனா ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையுமே வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்றத பார்ப்போம். அண்ட் மார்க்கெட்டில் ஜெயண்ட்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா பேர் 1500லேருந்து 2000 இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. 1500 அப்படின்றது ஃபேன்சி வெரைட்டியில் ஆரம்பிக்கும். கேலக்ஸி வெரைட்டிஸ் எல்லாமே வந்து 2000 2500 அதுக்கு மேலேயுமே வந்து ப்ரைஸிங் போயிட்டு தான் இருக்குது. குவாலிட்டியை பொறுத்தையும் சைஸை பொறுத்தையும் வந்து ப்ரைஸிங் இருக்கும். சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.